ஆன்லைன்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலே உடனே நம்ம நினைவுக்கு வருவது அமேசான் தாங்க. அமேசான் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பிரபல்யமான வெப்சைட்டாகவே ஆகிப்போச்சு. 2013 அமேசான் இந்தியாவில் லான்ச் பண்ணின போது அமேசான்ல தங்களுடைய பொருட்களை விற்பவர்களின் எண்ணிக்கை, அமேசான் செல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய எண்ணிக்கை வெறும் 100 பேரா தாங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த 10 வருஷத்துக்கு இடையில 2024 அமேசான்ல தங்களுடைய பொருட்களை விற்பவர்கள் 2 மில்லியனுக்கும் அதிகமா போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அமேசான் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அமேசான்ல 90% அதிகமான செல்லர்ஸ் MSME என்று சொல்லப்படுகின்ற மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு நிறுவனங்கள் தாங்க அமேசான்ல அதிகமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 4000த்திற்கும் அதிகமான பொருட்கள் இன்னைக்கு அமேசான்ல விற்பனை செய்யப்படுவதாக அமேசானே சொல்லுது. அந்த அளவுக்கு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய நிறுவனம் அமேசான்னே சொல்லலாம். அந்த அமேசான்ல உங்களுடைய பிசினஸையும் நீங்க லான்ச் பண்ணணும்னு விரும்புறீங்களா? அமேசான் செல்லரா ரிஜிஸ்டர் பண்றதுல இருந்து உங்க ஸ்டோரை லான்ச் பண்ற வரைக்கும் கம்ப்ளீட் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஆன்லைன் அங்காடி என்கின்ற எங்களுடைய நிறுவனம் குறைந்த முதலீட்டில் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு எண்ணத்தில் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள், நான் ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய பிசினஸை நான் ஆன்லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், வீட்டு வேலை போக மிச்ச நேரத்துல பார்ட் டைமா ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இல்லத்தரசிகள், பெண்கள் அனைவருக்கும் ஆன்லைன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நாங்க ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படுபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற எங்களுடைய நம்பருக்கு ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீடைல்ஸோட உங்களை நாங்க கான்டாக்ட் பண்றோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அமேசான்ல செல்லர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஜிஎஸ்டி, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இது போக உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இவ்வளவும் வேணுங்க. அமேசான்ல செல்லர் ஆகணும் அப்படின்னா இது இருந்தாதான் நாம செல்லர் ஆக முடியும். ஜிஎஸ்டி அவசியம் தேவையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஜிஎஸ்டி அவசியம் தேவைங்க. ஜிஎஸ்டி இல்லாம சில பொருட்கள், அதாவது இந்திய அரசாங்கம் சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலை கழிச்சிருக்கு. அது மிக சொற்பமான பொருட்கள், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், இந்த மாதிரி சில பொருட்களுக்கு தான் ஜிஎஸ்டி விலை கழிச்சிருக்கு. ஆனா ஜென்ரலான எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே ஜிஎஸ்டி அவசியம் தேவை. அமேசான்ல தான் இல்ல, ஆன்லைன்ல நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஜிஎஸ்டி அவசியம். அதனால ஜிஎஸ்டி மஸ்ட். அமேசான் செல்லர் அக்கௌண்ட்ல போய் உங்க இமெயில் ஐடியோ இல்ல மொபைல் நம்பரையோ கொடுத்து உங்க அக்கௌண்ட்டை முதல்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதும் ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். உங்க ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ண கையோட அடுத்து உங்க ஜிஎஸ்டி சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லும். அந்த ஜிஎஸ்டி சர்டிபிகேட்டையும் அப்லோட் பண்ணிருங்க. ஜிஎஸ்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணதும் அமேசான் அந்த ஜிஎஸ்டி நம்பரை வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டோர் நேம் கேட்கும். ஸ்டோர் நேம்னா உங்களுடைய பிசினஸ் நேம். உங்களுடைய பிசினஸ்க்கு, உங்களுடைய ஸ்டோருக்கு அமேசான்ங்கிற தளத்துல நீங்க போய் விற்க போறீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டோருக்கு உங்களுடைய நேம் கொடுத்துக்குங்க. என்டர் ஸ்டோர் நேம். இதுல உங்க ஜிஎஸ்டி நம்பர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்க நேமை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் கொடுத்துக்கலாம். இல்ல காமனா ஒரு ஜென்ரலா நீங்க ஒரு நேமை வேணாலும் சூஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. அது கொடுத்ததும் அதுக்கப்புறம் என்டர் பிக்கப் அட்ரஸ்ன்னு கேட்கும். இந்த பிக்கப் அட்ரஸ் என்ன அப்படின்னா, நீங்க இப்ப அமேசான்ல உங்களுடைய ஆர்டர் உங்களுக்கு வரும் பொழுது உங்ககிட்ட இருந்து அந்த குரியர் பீப்புள் உங்ககிட்ட எங்க அந்த பொருளை கலெக்ட் பண்ணணும், அந்த பிக்கப் அட்ரஸ் உங்களுடைய பிக்கப் அட்ரஸை கம்ப்ளீட் டீடைல்ஸா அந்த பிக்கப் அட்ரஸை கொடுங்க. பிக்கப் அட்ரஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அமேசான்ல அடுத்து ஷிப்பிங் மெத்தட் கேட்கும். ஆக்சுவலா அமேசான்ல
நீங்க பிசினஸ் பண்றது 3 விதமா பண்ணலாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா ஷிப்பிங் பண்றதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா ஈஸி ஷிப்னு சொல்லுவாங்க. ஈஸி ஷிப்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்ததும் உங்களுடைய ஆர்டரை வந்து அமேசான் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. உங்க போர்ட்டல்லையும் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். ஆர்டர் வந்ததும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க அந்த ப்ராடக்டை வந்து நீங்க பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். ரெடியா வச்சிருந்தா அமேசானுடைய குரியர் வந்து உங்ககிட்ட இருந்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஷிப் பண்றது, பேமெண்ட் பார்ட்டு எல்லாமே அமேசானே பார்த்துக்கும். இதுக்கு பேர் தான் ஈஸி ஷிப். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா செல்ஃப் ஷிப். இந்த செல்ஃப் ஷிப்னா என்ன அப்படின்னா ஆர்டர் மட்டும்தான் அமேசான் உங்களுக்கு பிளேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க ஷிப் பண்றது, பேமெண்ட் எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் ஷிப். இது 2வது மெத்தட். ஆக்சுவலா இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா அமேசான் FBA அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். FBA அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். இது உங்களுடைய பொருளை நீங்க மொத்தமா அமேசானுக்கு அனுப்பிச்சு வச்சிடணும். அமேசானே வந்து ஷிப்மெண்ட், பேமெண்ட் எல்லாத்தையுமே அமேசானே பார்த்துக்கும். இதுதான் FBAன்னு சொல்லுவாங்க. இந்த FBA பத்தி நான் வந்து தனியா ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோல இந்த FBA வந்து டீட்டெயில்ஸா சொல்றேன். இப்ப நமக்கு இந்த 2 ஷிப்பிங் மெத்தட்ல எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. உங்ககிட்ட நீங்களாவே செல்ஃப் ஷிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு குரியர் சர்வீஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்குது அப்படின்னா நீங்க செல்ஃப் ஷிப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னை பொறுத்த அளவுல நீங்க ஈஸி ஷிப்பை சூஸ் பண்றது தான் பெட்டர். ஏன்னா உங்களுடைய பொருளை டெலிவரி பண்றது மட்டும் இல்ல, பேமெண்ட் பார்ட்டையும் இப்போ சில பேர் ஆர்டர் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரிங்க வாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து நீங்க உங்களுடைய செல்ஃப் ஷிப்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல, மேக்சிமம் இருக்காது. ஸோ அதனால ஈஸி ஷிப்பா இருந்துச்சு அப்படின்னா அமேசானே பேமெண்ட் பார்ட்டை பார்த்துக்கும். ஸோ நீங்க ஈஸி ஷிப்பையே சூஸ் பண்றது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ஈஸி ஷிப்பை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அமேசான் வந்து பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய கம்ப்ளீட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்க அதில் என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டியினுடைய டேக்ஸ் ரேட்டு, உங்க ஜிஎஸ்டி உங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி எத்தனை % அப்படிங்கிறத நீங்க அதில் மென்ஷன் பண்ணணும். சிலது 12% இருக்கும், சிலது 18% இருக்கும். அது உங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ராடக்டை பொறுத்து அது என்ன பெர்சன்டேஜோ அந்த பெர்சன்டேஜை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு காலம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுதான் ப்ராடக்ட் லிஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. இதுல என்ன அப்படின்னா உங்க ப்ராடக்ட் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க இதுல தான் ஆட் பண்ணணும். உங்க ப்ராடக்டினுடைய போட்டோஸ், உங்க ப்ராடக்டினுடைய டெஸ்கிரிப்ஷன், அதாவது உங்க ப்ராடக்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேகை விற்கிறீங்க அப்படின்னா அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ற, அது என்ன மெட்டீரியல் அதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஜிப் எப்படி இருக்கும், அதனுடைய ஹேண்டில் ஸ்ட்ராப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அது பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் நீங்க ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன்ல எழுதணும். இதுவும் ஒரு இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் அப்படிங்கிறதும் ஒரு லாங் ப்ராசஸ். இதுக்கும் நான் வந்து அடுத்த வீடியோ போட இருக்கிறேன். அதுல உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நீங்க அந்த ப்ராடக்டையும் லிஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். கம்ப்ளீட்டா லிஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டோர் வந்து லான்ச் ஆகிரும். நீங்க வந்து அமேசான்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க, உங்க ஸ்டோர் வந்து லான்ச் ஆகிரும். உங்க ஸ்டோர் லான்ச் ஆனதும் நீங்க உங்களுடைய சேல்ஸை வந்து நீங்க தொடங்கிடலாம். நீங்க உங்களுடைய உங்க பொருளை வந்து நீங்க விற்கிறதுக்கு அமேசான்ல தொடங்கிடலாம். இவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள். இதுதான் அமேசான் செல்லர் அக்கௌண்ட்னுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சின்னதா ஒரு கடையை வாடகைக்கு பிடிக்கணும்னா கூட பல லட்சங்கள் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு அதுக்கு சில லட்சங்களை செலவு பண்ண வேண்டியது இருக்கு. சில ஆயிரங்களை மட்டும் வைத்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுகின்ற சாமானியனுடைய கனவு இன்னைக்கு நனவாகணும் அப்படின்னா அதுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மட்டும்தாங்க இன்னைக்கு ஏற்ற தளமா இருக்கு. அமேசான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. ஸோ நீங்களும் அமேசான்ல பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா
எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அமேசான் பிசினஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் நாங்கள் வழங்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எல்லா விளக்கங்களையும் தந்திருக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களுக்கு உடனே ரிப்ளை தர்றேன். இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் மெசேஜ் பண்ணி என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம்.